வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு பார்த்து முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போ ஏதாவது ஒன் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம மூவ் அண்ட் அனிமேஷன் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லாவே ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டார்டிங் பொசிஷன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்து அப்படியே வீடியோவோட சென்டருக்கு வந்துடுங்க. இப்போ நான் வந்து 20 செகண்ட் மேக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 10 செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா அதோட சென்ட்ரு. ஸோ அதனால் நான் வந்து 10 செகண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அதோட சென்டர் பாயிண்ட்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ சென்டரில் வந்து செட் பண்ணிட்டு ரைட் சைடு அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ வந்து இந்த சைடுக்கு மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ மூவ் பண்ணிட்டு எகைன் வந்து வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. கரெக்டாக வீடியோவோட எண்டிங் வந்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ எகைன் வந்து ஃபோட்டோஸை கரெக்டாக வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து மூவ் ஆகும். இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த பிக்கை ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட்டை தேவை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பிரைட்னஸையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் ஃப்ளிக்கரை வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ளிக்கரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பட் நீங்கள் வீடியோவில் மூவ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒன் ஃபோட்டோ பிளிங்க் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளர் வந்து ஆஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் அந்த பிஎன்ஜியோட அந்த ஃப்ரேம் பிஎன்ஜியோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளரை எகைன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அது பிளர் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு 2ல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 3 or 4ல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எதில் தேவையோ நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3லே கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா ரொம்ப பிளர் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 3ல் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸை வந்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரேம்ஸில் வந்து 4 ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 4 ஃப்ரேம்ஸ்லேயும் நம்ம 1 by 1 ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து செக்யூர் சைஸுக்கு வந்து ஃபோட்டோவை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து செட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கரெக்டாக வந்து அந்த பேக்ரவுண்ட் சைஸுக்கு கரெக்டாக வந்து அதை கொண்டு போய் செட் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணுறனோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமு பேக்கில் போய்டும். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஒரு வேளை எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா சைடில் வந்து தெரியுது அப்படின்னா ரைட் சைடு அந்த கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அந்த ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு உங்கள் ஃபோட்டோஸ்க்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு எகைன் வந்து கிராப்பிங். ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கிராப் பண்ணிட்டு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு கொண்டு போங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிங்கனாலும் உங்களுக்கு அது பார்க்க நல்லா இருக்காது. கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்வேர்டு அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். பேலன்ஸ் இருக்க 2 ஃப்ரேம்ஸுமே சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் வந்து ஹீரோ ஃபோட்டோ வச்சுருக்கேன், ஃப்ரண்ட்டில் வந்து ஹீரோயின் ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட ஓன் ஃபோட்டோஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை லவ்வர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லவ்வர்ஸை ஃபோட்டோஸை கூட பேக்ரவுண்டில் செட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஃப்ரண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷஸ் தான். ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அதை பண்ணிக்கோங்க. ஸோ 4 ஃப்ரேம்ஸுமே நான் சொல்லிடுறேன். எகைன் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே செட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிராப் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வந்து செக்யூர் சைஸுக்கு வந்து கிராப் ஆகி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுவீங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக பேக்கில் போய்டும். அதனால் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டுன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அது வந்து எகைன் வந்து கிராப்பிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃப்ரேம் அளவுக்கு கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 ஃப்ரேம்ஸுமே கரெக்டாக வந்து நான் செட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த 4 ஃப்ரேம்ஸோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ்க்கும் 4 ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 4 ஃபோட்டோஸ்க்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணியிருக்கீங்களான்றதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லைட்டாக வீடியோ வந்து மூவ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து எவ்வளோ சூப்பராக வந்து ஷோ ஆகுது. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷனில் மூவ் ஆகுது, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரேம்ஸில் ஃபோட்டோ இருக்குது. இப்போ லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார் எஃபெக்ட் வீடியோனும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே 2 சைடும் பார்த்தீங்கன்னா கார்னரில் உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட் வந்து செட் ஆகிடும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது நம்ம ஆட் பண்ண அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு ரைட் சைடே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே. அதோட கலர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும் அந்த ஹார்ட் எஃபெக்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட விஷஸ் தான். உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவை அப்படின்னதோ நீங்கள் அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃப்ரேம்ஸில் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து என்ன கலர்ஸ் அதிகமாக இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு அது ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு அந்த பிளர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பேசிக் பிளரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு செட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு அதில் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொஞ்சம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.